ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி மார்னிங் ஆல். இன்றைக்கி கொடைக்கானல் ட்ரிப்போட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி 3rd டே மார்னிங் காட்டேஜ்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மன்னவனூர். ஸோ அகெயின் கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் போகிறதுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ், எங்களுக்கு ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து அட்லாஸ்ட் மன்னவனூர் ரீச் ஆகிட்டோம். மன்னவனூர் அப்படின்னாலே இட்ஸ் அ ஃபார்மிங் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். ஸோ அது பக்கத்தில் தான் இந்த மன்னவனூர் லேக்கே இருக்குது. இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். இட்ஸ் அ வெரி பிக் கிராஸ் லேண்ட் அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் பிக்னிக் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க நியர்பை வர்றவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு இந்த நேச்சரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பாட் தான் இது. இங்கே வந்து முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த ஷீப்போட ஷெட்டு இருக்கும், ரேபிட் ஷெட் அண்ட் ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். நான் ஆக்சுவலாக கொடைக்கானல் நிறையா தடவை வந்திருக்கேன். ஆனால் இந்த ஷீப்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி வெளியே மேயறதை பார்த்ததே இல்லை. அது ஒரு தனி ஷெட்டில் இருக்கும், அது பக்கத்துலேயே போக முடியாது. பட் ரேபிட்ஸ்லாம் வெளியே வச்சுருப்பாங்க. நாங்கள் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கோம் அதை தூக்கிட்டு. பட் லக்கிலி இன்றைக்கி வந்து எல்லா ஷீப்ஸுமே வெளியே தான் இருந்தது. என் பெரிய பொண்ணு எல்லா ஷீப்பையும் பாடாப்படுத்திட்டா. ஒரு ஷீப் மட்டும் வெளியே நல்ல பக்கத்துலேயே இருந்தது, ஒன்றுமே செய்யலை. ஸோ அதை மட்டும் தொட்டு விளாண்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேபிட் ஷெட்குள்ளே வந்துட்டோம். என்னால் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியல. பட் நான் எப்பயும் வர்றப்பயுமே ஒயிட், ப்ரௌன் அண்ட் கிரே ரேபிட்ஸ் இருக்கும். இந்த தடவை பிளாக் ரேபிட் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டோம். எப்பயுமே நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம்னா சில ரேபிட்ஸ்லாம் வெளியே வச்சுருப்பாங்க, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக. என் பசங்களும் அதை எதிர்பார்த்து தான் வந்தாங்க. ரேபிட் எல்லாம் தூக்கலாம், நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு. பட் இந்த தடவை அதெல்லாம் எதுவுமே வெளியே வைக்கலை. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் நியன், அரவிந்த், ஜோவியன் எல்லாமே கொஞ்சம் நேரம் ஹார்ஸ் ரைடிங் கிளம்பிட்டாங்க. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு 2-3 கடை தான் இருக்குது, சின்ன சின்ன கடைங்க. அங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல சூடாக அந்த கிளைமேட்டுக்கு குட்டீஸ் எல்லாருமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டாங்க. நாங்கள்லாம் ஐஸ்கிரீம், கொஞ்சம் மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன வீடு அதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று லேக்கில் வந்து பரிசல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் போகலாம். பட் எங்களுக்கு இன்னொரு ஸ்பாட் போகிறதுனால நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிற இடம் வந்து கூக்கல். ஆக்சுவலாக இது ஒரு அழகான ஸ்பாட்டு, ஒரு நல்ல வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் லேக் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கொடைக்கானல் நான் வந்திருக்கேன், பட் இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததே கிடையாது. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி மரம் எல்லாமே கருகி போயிருந்தது. விசாரிச்சதில் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்ததுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் கூக்கல் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய லேக் இருந்தது. பட் என்ட்ரன்ஸ்லேயே சில ஆட்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம், பர் ஹெட் 200 to 250 சார்ஜ் பண்ணுவோம். பட் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்து போகணும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போயிருந்துருக்கணும். ஆக்சுவலாக குட்டீஸ் எல்லாம் இருக்கிறனால நாங்கள் போகலை. பட் அது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். நாங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. குளிக்க முடியாது, பட் வி கேன் டேக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அவ்வளோதான். ஸோ கூக்கல் இவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம மன்னவனூர் லேக்கை தாண்டி தான் நம்ம வெளியேறணும். ஸோ போகிற வழியிலே அங்கே ஹோட்டல்ஸே கிடையாது. சின்ன கிராமம் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ஹோட்டலில் ஜஸ்ட் பராட்டா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து பூம்பாறை முருகன் கோவில். குழந்தை வேலப்பர் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். இந்த கல் வந்து எக்ஸாக்டாக அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும். ஸோ இந்த கல்லை தான் வந்து அந்த காலத்துலேருந்து வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோவிலெல்லாம் கட்டி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து 3000 வருஷத்துக்கும் பழைய கோயிலுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம பழனியில் இருக்க முருகர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த கோயிலும் இருக்கிற மாதிரி ஐயர் சொன்னார். ஸோ கோயிலுக்குள்ளே வந்து கேமராஸ்லாம் அலௌட் கிடையாது. ஸோ வெளியே மட்டும்தான் நல்லா கொஞ்சம் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் பூம்பாறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே காட்டுத்தேனும் மலைப்பூண்டும் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் மலைப்பூண்டு இங்கே கிடைக்கும். வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போவாங்க. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே பனி நல்லாவே இறங்கிடுச்சு. அடுத்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து குறிஞ்சி ஆண்டவர் கோவில். அதுவும் முருகன் கோயில் தான். போகிற வழி எல்லாமே பயங்கர பனி. ஸோ பயங்கர குளிராக இருந்தது. கோயில் ரீச் ஆகிட்டோம். பட் அதே மாதிரி கேமராஸ் உள்ள அலௌட் கிடையாது. வெளியே இருக்கிறது மட்டும்தான் எடுத்தோம். ஸோ நல்லா லேட் ஈவினிங் வேறு ஆகிடுச்சு. ஸோ 1-2 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ ஃபாக் இருந்தது. ஸோ செம்மையாக இருந்தது இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. ஸோ நைட் இன்றைக்கி டின்னர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேக்கு பக்கத்துலேயே தான் இது ராயல் டிபெட்டன்
ஹோட்டல் இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து கொடைக்கானல்லே ரொம்ப ஃபேமஸ். நாங்களே க்யூவில் நின்று வந்து தான் இங்கே சாப்பிட்டோம். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. இந்த ஹோட்டலில் கம்ப்ளீட்லி எல்லாமே டிபெட்டன் டிஷ்ஷஸ் மட்டும்தான். ஸோ அவங்க ஸ்டைலில் எல்லா வெரைட்டிஸுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நைட்டு காட்டேஜ் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது வந்து டால்மென்ஸ் கேவ், ஆதி மனிதர்கள் குகைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவோமே. பிகாஸ் நானும் அந்த ஸ்பாட்டை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இங்கே வந்தவங்க யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் டால்மென் கேவ். ஸோ இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் மட்டும் கீழே நடந்து போனோம்னா அந்த இடம் வந்துடும். இதுதான் அந்த டால்மென்ஸ் கேவ். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி குள்ள மனிதர்கள்லாம் இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 7-8 குகைகள் இருக்குது, சின்ன சின்ன குகைகள் இருக்குது. இந்த குகைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கமுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பெரிய பெரிய பாறைகள் வந்து பில்லர் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு ரூஃப் மாதிரி பெரிய பாறையை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளெல்லாம் பசங்கள்லாம் உள்ளே உட்காந்து பார்த்தாங்க. நாங்களும் எல்லாம் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேவோடைய என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய நோட்டீஸ் போர்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு இந்த பாறைகளையோ எதையுமே சிதைக்கக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணணுன்னா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் ஆர்எல்ஸ் ஃபைனுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இறங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் இறங்கிட்டோம். ஒரு 40 மினிட்ஸ்லேயே நாங்கள் இறங்கிட்டோம். சில்வார்பட்டியில் இருக்க எங்கள் மொரேஸ் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லோரும் அவங்க லக்கேஜஸ்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கோம். செல்வியத்தை வந்து கொடைக்கானலில் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் எங்களோட இருந்தாங்க. செகண்ட் டே வந்து ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி அவங்க பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு லன்ச்சுக்கு வந்து தடபுடலாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே மொட்டை மாடியில் வந்து ஒரு பாயை கூப்பிட்டு பிரியாணி, 65 தால்ச்சா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அத்தை இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியும் பத்தலேன்னு வீட்டில் ஒயிட் ரைஸ், ரசம், கோலா உருண்டை, மட்டன் சாப்ஸ், தயிர் வெங்காயம் அண்ட் பாயாசம் இதெல்லாம் இவங்களே செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக எங்கள் அத்தை வந்து பியூர் வெஜிடேரியன், பட் எல்லாமே சமைப்பாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே சமைப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த கோலா உருண்டை ஷேப்பை பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோ டேஸ்ட் வைஸில் குறைய சொல்ல முடியாது. எங்கள் வீட்டிலே எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க. மாடியில் தான் பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தியா. ஆக்சுவலாக பாய் சமைச்ச எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருந்தாங்க. பட் நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணல, பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ ஒன்லி பிரியாணி ரெசிபி மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஹோட்டல்ஸில், நம்ம கல்யாண வீட்டுகளில், விசேஷம் வீட்டுகளெல்லாம் எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி சமைச்சிருந்தாங்க, அந்த ஸ்டைலில். ஸோ அதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். இது கூட அந்த நீங்க வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் போட்டுருவீங்க. இந்த கத்திரிக்காவை ரைட் ரைட். இது 3 இதுல நம்ம தால்ச்சாக்கு ரைட் ரைட். இது என்ன ரீஃபண்ட் ஆயில் எல்லா இது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஊத்துறது ரீஃபண்ட் ஆயில் ஊத்துறோம். 100 தேங்காய் வந்து ஒரு 50 போடணும். அரை கிலோ தக்காளி போடுறோம். போதும். தக்காளி அவ்வளவுதானா? நல்லா வதங்கின பிறகு நெய் அடுத்து. சின்ன வெங்காயம், இஞ்சி இல்ல, வெறும் பூண்டு மட்டும் போட்டு பேஸ்ட் எல்லாமே. இது வந்து அளவு சொல்லிருங்க. 3மே என்ன அளவு? அது வெங்காயம் ஒரு 3/4 கிலோ, இஞ்சி ஒரு 300, வெள்ளை ஒரு 1/2 கிலோ. நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி போடணும். மல்லி மட்டன் போடுறீங்க. இது எவ்வளவு கிலோ போட்டுருக்கு?
மொத்தம் 3 கிலோ 3 கிலோ போட்டிருக்கு. 4 கிலோ மட்டன். பட்டை கிராம்பு வீட்டுல இருந்து அரைச்ச மசாலா. இது பிரிஞ்சி இலை இருக்கிறதா? பிரிஞ்சி இலை இருக்காங்க. கறிக்கு பாதி. சரி சரி. உங்களுக்கு அரிசி போடப்போ ஒரு பாதி. கறிக்கு பாதி. ஊத்தியாச்சு. ரோஜா மார்க். 1/2 லிட்டர் தயிர். பிடிக்காம இருக்கு. அடியில பிடிக்காம இருக்கு. பிரியாணி அரிசி 1/2 அன் ஹவர் ஊறணும் குறைஞ்சது. கறி வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஊற்றுனோம்னா கறி வேகாது. சுடுதண்ணி ஊத்துறதுனால கறி இன்னும் நல்லா வேகும். அதுக்காண்டி சுடுதண்ணி ஊற்றுறீங்க. ஒரு படி 3.5 படி அரிசிக்கு 1 படி சுடுதண்ணி ஊற்றி இருக்கு நீங்க போடுறோம். எவ்வளவு இப்ப போட்டிருப்பீங்க? 100 போட்டிருக்கோம். போட்டுருங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி 2வது படி. மொத்தம் இப்ப 3 பொடி தண்ணி ஊத்தி இருக்கு. முத 1 இப்ப 2. அரிசி போடுறதுக்கு முன்னாடி 2. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம அரிசியை போடுறோம். அரிசியை போடுங்க. பச்சை மிளகாய் போட்டுருங்க. முழு பச்சை மிளகாய் போடணும். நறுக்கி போட்டோம்னா உரப்பேறிக்கும். ரைட். முழுசா போட்டா அந்த அளவுக்கு இருக்காது. லெமன் ஊத்துறாங்க. மொத்தம் எத்தனை லெமன் தான் புளிஞ்சது? 3 லெமன் புளிஞ்சிருக்கு. 3.5 படி அரிசிக்கு 3 லெமன். ஸோ பிரியாணி எல்லாம் தம் போட்டாச்சு. இன்னொரு பக்கம் தால்ச்சா 65 அண்ட் கேசரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுங்கிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எஸ், சூப்பரான ஒரு நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சுக்கு ஒரு 200 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு கம்ப்ளீட் அந்த பேஸனை கீழே தூக்கிட்டு வர முடியாதுங்கிறனால ஒரு 2 பாத்திரமாக பிரித்து அதை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ 65 செம்மையாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சுக்கு அவர் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருந்தாரு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். 65ல் வெள்ளை எள்ளு போட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் ரசம் அண்ட் மட்டன் சாப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனி என்ன நம்ம எல்லாம் சாப்பிட வேண்டியது தான். எப்பயுமே நாங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு வரதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரதா இருந்தாலும் சரி, நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ரிலேஷன்ஸில் மோஸ்ட்லி எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் செல்வியாத்த வீட்டுக்கு வந்துட்டு தான் எல்லாருமே அசம்பிள் ஆகி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவோம். ஸோ அப்படி இங்கே வரப்போ சில சமயம் ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டீ, காஃபி, லஞ்ச், டின்னர்லேருந்து எல்லாமே எங்கள் அத்தை செய்வாங்க. எத்தனை பேருன்னெலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பேர் இருந்தாலும் வெரைட்டியாக செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றப்ப பரிமாறிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ அரவிந்தும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதனாலே அவன் லாஸ்ட்டாக சாப்பிட்றான். ஆக்சுவலாக அரவிந்த் வந்து டாக்டர். ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பான். பார்த்து தான் சாப்பிடுவான். ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுவான். இன்றைக்கிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவன் பிளேட்டில் ரைஸு, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவான். ஸோ ஒரு சூப்பரான லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணா மாமா மட்டும் டெல்லி மறுநாள் கிளம்புற மாதிரி இருந்தது. சக்தி மாமா, ஸ்ரீராம் எல்லாருமே ஈவினிங் கிளம்பிட்டாங்க. எங்கள் அண்ணி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock நாங்கள் திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ 8 o'clock எங்களுக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின். மோஸ்ட்லி நாங்கள் ஊருக்கு போகிறப்பையும் சரி, இல்லை ரிட்டன் வர்றப்பையும் சரி, நைட்டில் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நைட்டில் கோயம்பேட்டில் பஸ் ஏறிட்டோன்னா டேரெக்டாக ஊரில் போய் இறங்கிடலாம். பிகாஸ் லக்கேஜஸ் எப்படியும் அதிகமாக இருக்கும் ஊருக்கு போகிறப்ப. ஸோ எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த தடவை ஒரு டே டைம் ட்ராவல் பண்ணலாம் பசங்களை வச்சுட்டு. ஸோ வந்தே பாரத் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தே பாரத்தில் புக் பண்ணியாச்சு. நீங்கள் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதோ குடிச்சிட்ருக்கீங்க, பவுடர்லாம் கலக்கி, நாங்களும் இதை ட்ரை பண்ணணும், கொடுங்க அது என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி குடிச்சு பார்த்தா அது காஃபி. பட் ஓகே, எதுனாலும் ஓகே, நாங்களும் இதை குடிக்கிறோன்னு சொல்லி குடிச்சிட்டா பாதி. என் ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் தம்பிக்கு டேபிள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. 9th டேபிள் படிச்சுட்டு இருந்தான். 9 4
45. 9 6 are 54. விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் எங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீ ரைஸ் வித் பன்னீர் கிரேவி, தால், சப்பாத்தி அண்ட் வாழைக்காய் பொரியல் வித் கர்ட். ஸோ இதே மெனு தான், எல்லோரும் இதுதான் சாப்பிட்டோம். ஸோ 1 o'clock வந்து சென்னை ரீச் ஆகிடுவோம். ஸோ கம்மிங் பேக் டு சென்னை அகெயின் எங்களோட டே ரொட்டீன் அகெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். தேங்க்யூ.